கோவை பிரைம் டைம். கோவை விமான நிலையம் வந்த பாஜக வேட்பாளர்களான மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோருக்கு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செல்வபுரம் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சங்கரராஜ் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தபோது தேர்தல் அலுவலகம் முதல் மாடியில் உள்ளதால் தேர்தல் நடத்தும் அலுவலர் மாருதி பிரியாவிடம் கோரிக்கை வைத்தும் அறைக்கு வந்துதான் மனு கொடுக்க வேண்டும் என கராராக அதிகாரி கூறிவிட்டதால் மிகுந்த சிரமத்துடன் முதல் மாடிக்கு சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஓட்டு பிச்சை கேட்டு வருவார்கள், வெற்றியடைந்த பின்பு நம்மை பிச்சை எடுக்க வைத்து விடுவார்கள், வாக்காளர்களை மொட்டையடித்து மிளகாய் அரைப்பார்கள் என்பதை வாக்காளர்களிடம் உணர்த்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவே 50வது முறையாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது. கோவை சாய்பாபா காலனி கழிவுநீர் தொட்டியில் பழுதான மோட்டாரை பொருத்தி விட்டு மேலே ஏறிக்கொண்டிருந்த போது ரத்னபுரியை சேர்ந்த ஒப்பந்த ஊழியர் அர்ஜுன்குமார் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவரை மீட்க சென்ற எலக்ட்ரீஷியன் சுரேஷும் நச்சு வாய்க்களால் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். மீண்டும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைத்தவுடன் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும் என்று மேட்டுப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதியளித்துள்ளார்.